ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் ஃப்ளிப்பர் வெப்சைட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கலர் ஃப்ளிப்பர் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கலர் ஃப்ளிப்பர் அப்படின்ற வெப்சைட்டை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டாம் எப்படி வேலை செய்யுது, டாம் வந்து நம்ம எப்படி மேனிப்புலேட் பண்ணலாம், எப்படி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி அதை கரெக்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணலான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ஃப்ளிப்பர் வெப்சைட்டை வந்து நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ இந்த கலர் ஃப்ளிப்பர் அப்படின்னா என்னென்னா, ஒரு பட்டன் வந்து இருக்கும். அந்த பட்டனை வந்து நீங்கள் எவ்ரி டைம் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வெப்சைட்டோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ரேண்டமாக வந்து சேஞ்ச் ஆகும். லைக் ரெட் கலர், ஆரஞ்சு கலர், அப்புறம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சாக இருக்கிறது, இந்த மாதிரி வந்து ரேண்டமாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ஃப்ளிப்பர் வெப்சைட்கான வீடியோ. ஸோ இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கணும். பேசிக்கான டாம் மெனிப்புலேஷன்ஸ் அண்ட் ஆர்ஜிபி வேல்யூஸ். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் தெரியல அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேணாம், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட் பிகினர் ஃப்ரெண்ட்லி வீடியோ தான். வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கோயமையான்னு சொல்லி நான் HTML லிங்க் டேக்லாம் நிறையா போட்டு வச்சுருப்பேன். நான் இதில் ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட்டு ஃபாண்ட்டு தான் எடுத்து வந்து போட்டிருக்கேன். ஸோ யாரும் பார்த்து பயந்துட வேணாம். நேராக கூகுள் போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கீழே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தென் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், மெயின் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் வந்து டெஃபர் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டெஃபர் கீவேர்ட் நான் ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெட் டேக்குள்ளே நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ எப்போல்லாம் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் போயிட்டு இதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை வந்து நான் யூஸ் பண்ணுறணும், அதாவது இந்த பட்டனை வந்து நான் ட்ராக் பண்ணணும், இல்லை அந்த H1 லேபிளை வந்து நான் மாற்றணும் அப்படின்னா என்னால் மாற்ற முடியாது. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்து மேலே இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற டேக் தான் தெரியும், அது கீழே இருக்க டேக் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. அப்போ எனக்கு வந்து எரர் கொடுத்துரும், எனக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்டே இல்லை, நீ நான் மாற்ற சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ இதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த டெஃபர் அப்படின்ற கீவேர்டை போட்டிருக்கோம். ஸோ டெஃபர் கீவேர்டை போட்டோம் அப்படின்னா இது ஃபுல் இதேமே வந்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அதை வந்து லோட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஆக்சசபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், HTML நான் வந்து ஒரு பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருக்கேன், பாடி டேகுக்கு. அடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா H1 லேபிள் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அண்டு ஏ டேக் போட்டு அந்த பட்டனை வந்து நான் ஸ்டைல் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியில் சேஞ்ச் பிஜி கலர் அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆன் கிளிக் அப்படின்னா என்னென்னா, இதை நீங்கள் எப்போல்லாம் கிளிக் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த ஆன் கிளிக்கில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். நான் வந்து சேஞ்ச் பிஜி கலர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கேன். இந்த சேஞ்ச் பிஜி கலருன்ற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னா, நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல main.js அப்படின்ற ஒரு ஃபைல், அதுக்குள்ளே தான் வந்து இந்த சேஞ்ச் பிஜி கலர்ன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வந்து நம்ம எழுதிக்கலாம், ஆன் கிளிக் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் பிஜி கலர் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா CSS ஃபைல். ஸோ அந்த CSS ஃபைலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த HTML வந்து நீங்கள் இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி நீங்கள் காப்பி பண்ணுறதா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இப்படியே பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா CSS. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா CSSஐ ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்டை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து CSS கூட நான் வந்து இங்கே காமிச்சிக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணி உங்கள் இதில் எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட்லேயுமே வந்து ஒரு சில கோர்ஸை நான் வந்து முன்னாடி எழுதி வச்சுருக்கேன். ஸோ எதனால் நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இது மூலிமா டைம் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். ஸோ இது எழுதுறதுக்குனால வந்து ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா, அதனால தான். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு செலக்டிங் த எலமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டு 2 எலமெண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், பாடி அண்ட் லேபிள் அப்படின்னு. இதில் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பாடி எலமெண்ட்டை தான் நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாடி அப்படின்றதுக்குள்ளே டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற பாடி அப்படின்ற ஐடியை வச்சுருக்கிற எலமெண்ட்டை செலக்ட் பண்ணு அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். செகண்ட் லைன் பார்த்திங்கன்னா அதே தான், லேபிள் அப்படின்னு டாக்குமெண்ட்டில் இருக்கிற லேபிள் அப்படின்ற ஐடியை வச்சுருக்கக்கூடிய எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த லேபிளை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இதை நம்ம செலக்ட் பண்ணுறது மூலிமா இதோட ப்ராப்பர்ட்டிஸை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லேபிள் அப்படின்றது ஒரு H1 டேக், அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் மூலிமா நம்மளால் கொடுக்க முடியும். அந்த மாதிரி நம்ம ஸ்டைலிங்கையுமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் என்னென்ன ஸ்டைலிங் நம்ம CSSல பண்ணுவோமோ அதை ஜாவா ஸ்கிரிப்ட் மூலியமாகவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கெட் ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கெட் ரேண்டம் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ரேண்டமாக நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணணும். அது எதுக்கு நான் இப்போ கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பேக்ரவுண்ட் கலர். முன்னாடி நம்ம ஏ டேக்கில் ஆன் கிளிக்கில் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் தான் இது. இந்த சேஞ்ச் பேக்ரவுண்ட் கலரில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய கோடை நம்ம வந்து எழுதுவோம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு புரிஞ்சிருக்கோம் சொல்லி நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து RGB வேல்யூஸ் தான் என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.
ஸோ ஆர்ஜிபி அப்படின்றது ரெட், க்ரீன், ப்ளூ. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ இது 3 கலரும் மிக்ஸ் ஆகி தான் வந்து எல்லா கலருமே வந்து உருவாக்கும் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த 3 வேல்யூஸ் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வரும். அதாவது இதோட மேக்ஸிமம் வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா 255, 255, 255. ரெட்டுக்கும் க்ரீனு, ப்ளூக்கும் 3மே வந்து பார்த்திங்கன்னா 255 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அது எப்போ மேக்ஸிமம் வேல்யூ இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரை கொடுக்கும். 3மே எப்போ 0வாக இருக்கோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி. சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோடு நம்ம வந்து பார்க்கலாம். பாடி டேக்கில் போய்ட்டு என்ன பண்ணிக்கிறேன்னா சிஎஸ்எஸில் பேக்ரவுண்ட் அப்படின்னு போட்டுட்டு ஆர்ஜிபி அப்படின்னு போட்டுட்டு 000 கொடுக்க போகிறேன். நான் போய் இப்போ ரீலோட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹோல் பேக்ரவுண்டுமே பிளாக் கலரில் வந்துருச்சு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெட்டு, க்ரீன், ப்ளூ 3மே 0 வந்துச்சுன்னா பிளாக் கலர். இப்போ ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு வேல்யூ கொடுத்து பார்ப்போம். லைக் ரெட்டுக்கு வந்து ஒரு 200 கொடுத்துக்கலாம். 255 மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு என்ன வருதுன்னு சொல்லிட்டு 255. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ, அது வந்து ஒயிட்டு. நீங்கள் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக வேல்யூஸ் கொடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். லைக் 134, 4 கொடுத்தா ப்ரௌன் வருது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா ஓகே இதுதான் ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நல்லா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரேண்டம் வேல்யூ எடுக்கிறதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து 3 நம்பர்ஸ் தேவை. 3மே வந்து நம்ம ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். அதே போல் அந்த 3தோட மேக்ஸிமம் வேல்யூ 255. 255க்கு மேலே நமக்கு போகக்கூடாது. ஸோ 255 கீழே தான் வந்து இருக்கணும், இல்லை 250 இருக்கணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதாவது மேக்ஸிமம் _ வேல்யூ நமக்கு மேக்ஸிமமாக எவ்வளோ இருக்கணும் 255. அதாவது 255க்கு மேலே போகக்கூடாது. அதனால் நான் 250 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் மேக்ஸிமம் வேல்யூ. அடுத்து தான் இங்கே நம்ம வந்து ரேண்டமாக ஒரு வேல்யூ ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதற்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன். ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ரேண்டம் நம்பர். ஸோ இந்த வேரியபிள்குள்ளே தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்பரை வந்து ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அது ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு மேத்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது math.random அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து கால் பண்ணிங்க அப்படின்னா 0லேருந்து 1க்குள்ளே வரையும் ரேண்டமாக நம்பர்ஸ் வரும். ஸோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த நம்பரால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வரையும் தான் அந்த வேல்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் math.random × 10 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா 10க்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரேண்டமாக வந்து வேல்யூ ஜென்ரேட் ஆகும். மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வேல்யூக்குள்ளே நமக்கு ஜென்ரேட் ஆகணும். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேண்டம் நம்பரை நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் ரேண்டம் நம்பர். ஸோ ஒன்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறமா இந்த சேஞ்ச் பேக்ரவுண்ட் கலர் ஃபங்க்ஷனில் வந்துக்கலாம். இங்கே வந்துட்டு நான் அந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ண போகிறேன். அதை வந்து console.logல போட போகிறேன். ஏன்னா நம்ம அங்கே ரிட்டர்ன் தான் பண்ணுறோம். அதை நம்ம லாக் பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். கெட் ரேண்டம் நம்பர் ரேண்டம் வேல்யூ ரேண்டம் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம போய்ட்டு ரீலோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்பெக்ட் கொடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா கான்சோல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கான்சோலை ட்ராக் பண்ணி லெஃப்ட்டில் வச்சுட்டு ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் நான் வந்து ஃப்ளிப் கலர் பட்டனை எப்போல்லாம் கிளிக் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்து எனக்கு 67.666 இந்த மாதிரி ரேண்டம் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகுது. இந்த நம்பர்ஸில் ஒரு சின்ன ஃப்ளா இருக்குது. அதான் என்னென்னா டெசிமல் பாயிண்ட்ஸ். நமக்கு டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்திங்கன்னா ஆர்ஜிபியில் வேலை செய்யாது. ஸோ அதனால் அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா math.floor பண்ணி அதை வந்து ரவுண்ட் பண்ண போகிறோம். அதாவது 0.6 இருந்தால் அதே நம்பர் வர்ற மாதிரி. ஸோ இப்போ நான் ஃப்ளிப் கலர் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த டெசிமல் பாயிண்ட்லாம் போயிட்டு நம்பர்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகுது 121, 6, 177 அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவை. இதை நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸை வச்சு ஆர்ஜிபி வேல்யூவை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள். ஸோ கான்ஸ்ட் ஆர்ஜிபி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணிக்கலாம். ஆர்ஜிபி இஸ் ஈக்குவல் டு டில்ட் சிம்பிள். ஸோ இந்த டில்ட் சிம்பிள் எதுக்குன்னு சொல்லி நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் மற்ற வீடியோஸ்லாம். வேரியபிள்ஸையும் ஸ்ட்ரிங்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளூயண்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் அந்த டில்ட் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டாலர் சிம்பிள் போட்டு நீங்கள் இந்த கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் வேரியபிளோட வேல்யூவை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். வெளியே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் இது யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதில் போய்ட்டு கெட் ரேண்டம் வேல்யூ அப்படின்ற ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கால் பண்ணுறது மூலிமா எனக்கு ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா 255க்குள்ளே இருக்கிற வேல்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ தேவையில்ல, 3 வேல்யூ வந்து தேவை. ஸோ ரெட்டு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி க்ரீன், ப்ளூ ரெண்டுத்துக்குமே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜிபி வேல்யூ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஆர்ஜிபி ப்ராக்கெட்ஸ் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 தான் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதை வந்து நம்ம அந்த பாடியோட பேக்ரவுண்ட் ஸ்டைலாக நம்ம மாற்றணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆர்ஜிபி கரெக்டாக வேலை செய்யுதா இல்லையான்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். console.logல போய்ட்டு ஆர்ஜிபி கொடுத்துக்கிறேன். இப்போ போய்ட்டு ரீலோட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிப் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் RGB 117 அந்த மாதிரி நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து வருது. இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி டேக்கோட பேக்ரவுண்ட் கலராக நம்ம வந்து செட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாடி அப்படின்றத போட்டுட்டு டாட் வச்சிங்கன்னா ஸ்டைல் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டைல் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம நார்மல் CSS இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மூலிமா நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்ம முன்னாடியே ஜென்ரேட் பண்ண RGB. ஸோ அவ்வளோதான் கைஸ், இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேபிளை வந்து மாற்றணும். அதாவது அந்த RGB லேபிள் இருக்கு இல்லையா, அது என்ன கலர் வந்திருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காண்டி லேபிள் டாட் இன்னர் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அதுவும் RGB நான் வந்து கொடுத்துக்கிறேன், RGB. ஸோ இப்போ நம்ம போயிட்டு ரீலோட் பண்ணிவிட்டு ஃப்ளிப் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா RGB வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்ரவுண்ட் கலரும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகுது. ஸோ அவ்வளோதான் இந்த கலர் ஃப்ளிப்பர் வெப்சைட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். இது நான் ஏன் கொண்டு வந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் இது மூலிமா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஜாவா ஸ்கிரிப்ட், அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி டாம் வரைக்கும் வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் நாலேஜ் வந்து நீங்கள் இன்னும் வளர்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொல்லி நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தால் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.